கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். ஹாய் கேஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். நான் உங்க சபரி. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு இருக்காரு கிறிஸ்டன். அதாவது அது வந்து சொன்னா கிரிஞ்ச் ஆகுதுங்கிற சரியா, ஆனா ஒவ்வொரு வாரமும் அதை வச்சு ஒரு கிரிஞ்சு பண்ணிடுற நீ. அத நீ நார்மலா சொன்னா கூட யாருக்கும் தெரியாது, நீ அத ஒவ்வொரு வாட்டியும் கிரிஞ்ச் ஆக்குற. அதாவது என்ன ஆச்சுன்னா மக்களே, 2 வாரமா 3 வாரமா 2-3 வாரம் இருக்கும். அது என்ன ஆச்சுன்னா, என்ன பண்ணோம், பிளான் பண்ணோம். இவருதான் நேரா வந்துட்டாரு. நான் நேரா வரலான் இருந்தேன். நேரா வந்துட்டாரு. 1 வாரம் தானே, ஜஸ்ட் 1 வீக். நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே, வந்து பண்ணிக்கலாம்டா சபரி. 1 வாரம் மட்டும் கேப் விட்டுறலாம். இந்த 1 வாரம் எனக்கு கொஞ்சம் டிராவலிங் பேக் பண்றது இருக்கும், டிராவலிங் இருக்கும், வந்து டயர்டா இருப்பேன் 2-3 நாளைக்கு. சோ வந்து ஒரு வாரம் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்த வாரத்துல இருந்து பண்ணலாம்டா சபரின்னு. 1 வாரம் ஸ்கிப் ஆச்சு. அதுக்கப்புறம் சபரி ஸ்கிப் ஆகி கீழே விழுந்துட்டான். இல்ல அதுக்கு முன்னாடி கோல்டு 2 பேருக்கும். அது வந்து போன பாட்காஸ்டுக்கு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப அதே மாதிரி அடுத்த சிச்சுவேஷன் இந்த வாரம் உருவானது வந்து சபரி கீழே விழுந்து காலை ஸ்ப்ரெயின் ஆக்கி 1 வாரம் மெடிக்கல் லீவ். ஆபீஸுக்கே 2 நாள் மெடிக்கல் லீவ் நானு. ஸோ அதனால மெடிக்கல்னால நிறைய ப்ராப்ளம் வருது இல்லை மக்கள். தெரியல, இந்த வயசாகுது, எனக்கு வயசாகுது, அதுல ஒரு லாஜிக் இருக்கு, உனக்கே வயசாகுது. அதனால இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற டாபிக் வந்து கப்சா. ஏன் இப்படி பண்ற? இல்ல இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. இங்க பேரு இது வந்து எனக்கு பேரு ஞாபகம் இல்ல, யாரோ ஒருத்தர் கமெண்ட்ல போட்டாங்க. 2 படம் சஜஸ்ட் பண்ணாங்க. ஒண்ணு வந்து இந்த நம்ம டாபரையாவோட ஏதோ ஒரு பயோபிக், படம் பேரு கூட எனக்கு ஞாபகம் இல்ல, தெய்வ திருமகன். சரியா, அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன் நானு. மேபி ஃபியூச்சர் எபிசோட் பண்றதுக்கு ட்ரெய்லரை பார்த்தேன். அதுல வந்து பயங்கர மாசா ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ஏதோ பெரிய இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த ஐயாவா நடிச்சவருக்கு வந்து ஏதோ ஒரு முஸ்லீம் பேர் வந்து அது என்னமோ பெரிய அந்த நடிகர் இந்த நடிகர்லாம் ஓவர் பில்டப்பா போட்டு இவர் நடிக்கும் தெய்வ திருமகனாருன்ட்டு எல்லாமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2வது சஜஷனா வந்த படம் வந்து இந்த படம். அதையே பாத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். தெய்வ திருமகனாரே இதுக்கு பதிலா பார்த்து நல்லா இருந்திருக்கும் போல, பண்ணா வச்சிருந்திருக்கும். அவன் சீரியஸா எடுக்கிறான்னு காமெடி பண்ணுவான். நமக்காவது அது சிரிப்பா இருந்திருக்கும், பார்த்து சிரிச்சுட்டு வந்துடும். கிடுக்கு பார்த்த மாதிரி பார்த்துட்டு வந்துருக்கலாம். இது இவனுங்க KGF எடுக்கிறேங்கிற பேர்ல என்ன ஆயிருச்சுன்னா, கன்னடா இண்டஸ்ட்ரியில KGF ஹிட் ஆயிருச்சு, காந்தாரா ஹிட் ஆயிருச்சு. சரியா, இவனுங்க எல்லாம் யாருன்னா வந்து புதுசா வந்த ஸ்டார்ஸ். இவங்கள்ட்ட ஒரு கேங் இருக்கு, ஓல்டிஸ் ஒரு கேங் இருக்கு, ஓஜி கேங் ஒரு கேங் இருக்கு. அவனுங்க இதை பார்த்தானுங்க, என்னடா இவனுங்க எல்லாம் ஹிட் குடுக்கறானுங்க, KGF எப்படி இவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு, அதையே எடுப்போம், இங்க வா நீ வா. பழைய பூமருங்க எல்லாம் 3 பூமர் சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்துட்டு இதோட அதே கலர் டோன் எல்லாமே அதே அவங்க KGF தாண்டா ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அது ஆனா ஸ்பூஃப் படமா அது ஸ்பூஃப் படமா எடுத்திருக்காங்க, அது அவங்களுக்கு தெரியாம எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன முன்னாள் ஆமையா பேசியே ஆகணும். பேரு கூட ஞாபகம் வர மாட்டேங்குது. விடாமுயற்சி. நான் ஒரு மேம் ஒண்ணு பார்த்திருந்தேன், SMSல புரிஞ்சுக்க மச்சான்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அதை போட்டு புரிஞ்சுக்க மச்சான், பிரச்சனை டைரக்டர் மேல இல்லடா. வலைபேச்சுல ஒண்ணு சொன்னானுங்க. வலைபேச்சுல என்ன சொன்னாங்க, இது வந்து அஜித்தே பண்ணல, அஜித்துக்கு இப்படி ஒரு சென்டிமெண்ட் இருக்கிறதா நினைச்சிட்டு அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து அஜித்தை ப்ளீஸ் பண்றதுக்காக வீல வைக்கிறாங்க. அஜித் இது வேணும்னே பண்ணிருக்க மாட்டாரு, அதனால அஜித் இதை இப்ப வந்து கொஞ்சம் இதை கவனம் ஏற்கணும், அவர் மேல இப்படி ஒரு தப்பான இமேஜ் வந்திருக்கு. நம்புற மாதிரியா இருக்கு. இங்க வேற வியாழக்கிழமை அது ஒரு நம்ம இவ்வளவு நாளா நமக்கு புரியாம இருந்த மேட்டர்னா, எதுக்கு வியாழக்கிழமைய சூஸ் பண்ணாரு? சாய்பாபாவா இருக்குமோ? இது சாய்பாபா எல்லாம் இல்ல, வி பிடிக்கும். தமிழ்ல பாத்திருக்காரு, வியாழக்கிழமை மட்டும் தான் வெயில் ஆரம்பிக்குது. இதுலதான் இனிமே எல்லா படமும் ரிலீஸ். எனக்கு ஒரே ஒரு டவுட், அவரு பேரு வி கிடையாது, சாலிடி எஸ். ஆமா, பிள்ளைங்களுக்கும் வீல பேர் வைக்கல. இது என்ன வி சென்டிமெண்ட் தான் எனக்கு தெரியலையே. அதுதான், அதாவது அவருக்கு வீலையே நடிச்சு நிறைய படம் ஹிட் ஆயிருச்சான், வாலி, வரலாறு. அதனால வந்து
வீல வந்து இவர் வீரம் கொடுத்தாரா, வீரம் கொடுத்ததுக்கு அப்புறம் அது ஹிட் ஆயிடுச்சா, வேதாளம் குடிச்சா அது ஒரு ஏதோ ஓடிச்சா. அப்ப வந்து இவருக்கு என்ன நினைப்பு, வீல படம் நடிச்சா ஓடும். நடுவுல மங்காத்தா பில்லாலாம் மறந்துட்டாரு, அவரே மறந்துட்டாரு. வீல நடிச்சா ஓடும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் விசுவாசம், வலிமை, இதுக்கு முன்னாடி ஒண்ணு வச்சு வன்மமாகும். சருசாக சந்தோஷப்படுவார் எல்லாம் செஞ்சு கடைசியில இப்ப வந்து விடாமுயற்சியில வந்து நிக்கிறாரு. விருச்சகம் தான் வைக்கிறாரு. விருச்சகம், விஷம், வீணா போனவன், விளங்காம போனவன், வெங்காயம், இந்த மாதிரி நிறைய வார்த்தை இருக்கு. திருப்பி பேக் டு தி டாபிக். ஸ்டார்டிங் வந்து என்ன நடக்குதுன்னா, ஆபீசர் வந்து ஒரு நிமிஷம், உனக்கு இந்த படத்தோட கதை ஞாபகம் இருக்கா? கதை ஞாபகம் இருக்கா? எப்படி? இல்ல நானும் நீ சேர்த்துதான் பார்த்தோம். எப்படி உனக்கு கதை ஞாபகம்? இந்த மெஸ் ஆஃப் ஷிட்ட எப்படி ஞாபகம் வச்சிருக்க? சொல்லு சொல்லு. பொழப்புன்னு ஆகி போச்சு, தாய்தான் ஆகணும். நீ சொல்ல சொல்ல நான் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கிறேன். ஆமா இப்படிலாம் நடந்துச்சு. என்ன ஆரம்பத்துல நடக்குது, இவர் வந்து அதாவது விடுதலை போராட்ட வீரர். இல்ல இல்ல அங்க ஆரம்பிக்காது. விடுதலை 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 வந்து அப்புறம் பாத்துக்கலாம். சரியா? விடுதலை இதற்கு படம் ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குதுன்னா, புனித் ராஜ்குமாருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குறாங்க. சரியா? புனித் ராஜ்குமார் யாருன்னு கூட உனக்கு எனக்கு தெரியாது, ஆனா அதை பார்த்து கண் கலங்கிச்சு. அந்த அளவுக்கு ஒரு ட்ரிபியூட். மனுஷன் யாருன்னே தெரியல, ஆனா நல்ல மனுஷன் வாழ்ந்திருக்காங்க. திடீர்னு செத்து போயிட்டா நமக்கே கவலை வருது. அந்த மாதிரி ஒரு ட்ரிபியூட். அதை பார்த்துட்டு படம் இப்படிதான் இருக்க போது யாரும் நினைச்சுறாங்க. இங்க இருந்து ஆரம்பிக்குது சேட்டை. ஆக்சுவலா அவரு என்னது சூர்யா மாதிரி நிறைய நல்லதெல்லாம் அறம் ஃபவுண்டேஷன் எல்லாம் இங்க வச்சிருக்காங்கல்ல. நம்ம இவரு பண்ணுவார்ல ஆண்டவர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருப்பான், பின்னாடி வந்து தேங்க்யூன்னு வரல. அந்த மாதிரி அவர் அங்கெல்லாம் பண்ணிருக்காரு ஆக்சுவலி. ஆனா ஆண்டவர் வந்து பப்ளிசிட்டிக்கு பண்ணாரு, ஏதோ ஒரு படத்துக்கு ப்ரமோஷனுக்கு, விக்ரம் ப்ரமோஷனுக்கு, அவரும் ப்ரமோஷனுக்கு தான் பண்ணாரு. அவ்வளவு நல்லவர் இல்லையா? சரி, இது இப்ப இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு இதெல்லாம் போட்டு ஆரம்பிச்சிருக்கீங்களா, உருக வச்சுட்டாங்களா. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யாருக்கும் மரண பில்டப் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் சீன்லயே. அவரா அந்த போலீஸா? அவர் போலீஸ்னு பேருதான் அவர், ஆனா இது டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க சொல்றத கூட கேட்க மாட்டாரு. அவர் நினைச்சதான் பண்ணுவாருன்னா, ஓகே ஹீரோ இன்ட்ரோ போல இருக்கு, ஹீரோ போலீஸ் போல இருக்கு இந்த படத்துல. இன்னொன்னு கிச்சா சுதீப்பா வராப்ல. உனக்கு இப்படி ஒரு மாஸ் இன்ட்ரோ கொடுத்து கிச்சா சுதீப்பா வந்திருக்காரு, நீ என்ன நினைப்ப? அவர் தான் ஹீரோ போல இருக்கு படத்தோட ஹீரோ. ஃபர்ஸ்ட் சீன்லயே ஹீரோ இன்ட்ரோ வந்துட்டாங்க மாசியா சொல்லிட்டு அவன் பார்க்க ஆரம்பிக்கிறோமா. வந்துட்டு எங்க ஆளு வேற ஒரு கேரக்டருக்கு இன்ட்ரோ கொடுக்குறாப்ல. சரியா? அவருக்கு பில்டப். இப்ப இவ்வளவு நேரம் இவருக்கு பில்டப் முடிச்சு அதோட வேடிக்கை என்ன கேளு. சரியா? அவர் வந்து ரவுடி எல்லாம் இது பண்ணிட்டு இருப்பாரு. டயலாக் எல்லாம் ஐயோயோ நான் மாதிரி டயலாக்ன்ற கை இருக்கு எழுதுறா, பேப்பர் இருக்கு, கை இருக்கு, 3 சூப்பர் ஸ்டார் கால் ஷீட் இருக்கு, எழுது எதையாவது எழுது, நான் பாத்துக்கிறேன்டா டயலாக். நீ வைக்கிறதா டயலாக். இந்த ஹரி எபிசோட் ஒண்ணு பண்ண இப்ப ரீசெண்டா. அதுல வந்து ஹரிக்கு வந்து ஹரியோட சிக்னேச்சர் மூவ்ஸ்ல ஒண்ணு வந்து இந்த படுக்க கூப்பிடுறது, அந்த மாதிரி டயலாக் வைக்கிறது. நீ அவன் கூட படுத்தியா, நீ இவன் கூட படுத்தியா, உங்க அம்மா என் கூட படுத்தாளா, இது வந்து ஹரியோட சிக்னேச்சர். அந்த மாதிரி இந்த படத்துலயும் பேசுறான். இவன் யாரு? கிச்சா சுதீப்பா. உனக்கும் அவனுக்கும் ஒரே அப்பனாடா. எப்படி பிரஸ் இருக்காங்க அந்த ஏரியாவில. ஓபன் கிரவுண்ட் அது. ஓபன் கிரவுண்ட்ல ஒரு 500 ரவுடி நிக்கிறான். சரியா? அந்த 500 பேரையும் ஒரு போலீஸ்காரன் நின்று மிரட்டிக்கிட்டு இருக்கான். அந்த 500 ரவுடிக்கு பின்னாடி மீடியா இருக்கு. மீடியானா ஒரே ஒருத்தன் கேமரா தூக்கிட்டுலாம் வரல. அந்த மீடியா வேலையே ஒரு 4-5 நிக்குதுங்க. லைவ் கவரேஜ் நடக்குது. அங்க வந்து அவன் என்ன பண்றான், அங்க இருக்கிற ரவுடிகளை அடிக்கிறான். உனக்கும் அவனுக்கும் ஒரே அப்பனான்னு கேக்குறான், அபியூஸ் பண்றான். ஆனா எல்லாம் வந்து உட்கார்ந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தர்பார் பாக்கலையா? தர்பார்லயும் ஒரு தர்பார்ல என்ன அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கிட்ட கண்ணை வச்சு தர்பார்ல நான் வந்து மறக்க நினைக்கிற சில விஷயங்கள். சரி ஓகே. என்ன சரியா? இப்படிலாம் பண்ணுதா பண்ணி இவன் வந்து ஒருத்தனுக்கு பில்டப் கொடுக்க ஆரம்பிக்கிறான். பா சரி ஓகே சொல்லிட்டு பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சா யாருன்னா, இவன் ஒருத்தனுக்கு பில்டப் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இவன் சொல்ல போறதே பிளாஷ்பேக். சரியா? அந்த பிளாஷ்பேக்ல ஹீரோவை பத்தி பேசுவாங்கன்னு நினைச்சா
ஹீரோவோட அப்பாவுக்கு பில்டப் கொடுக்குறாங்க. அந்த பிளாஷ்பேக்குள்ள இன்னொரு பிளாஷ்பேக். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. இன்செப்ஷன் லெவல்ல பிளாஷ்பேக். சரியா? அந்த அப்பாவோட இப்ப இந்த கதை சுதீப்பா கதை 80களில் நடக்குது. இவர் ஒருத்தர் பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சார்ல, ஓம்னு ஒருத்தர். சரியா? அவர் கதை வந்து 60களில் நடக்குது. இப்ப அவரோட அப்பா கதை 40களில் நடக்குது. சரியா? சுதந்திர போராட்ட தியாகி அவரு செத்துடுறாரு. சரியா? சரி, அவர் எந்த மாதிரி சுதந்திர போராட்ட தியாகி? அவர் தான் முதல்ல இந்த ட்ரை பிளாக் வந்து இதெல்லாம் வந்து எந்த விதமான ஹிஸ்டரின்னு எனக்கு தெரியல. சரியா? இந்த கதையின்படி அவர் தான் முதல்ல இந்தியாவிலேயே அவர் தான் முதல்ல இந்த ட்ரை கலர் பிளாக வந்து அவர் வீட்டுல ஏத்துனவர். காந்தி எல்லாம் இல்ல, இவர் தான் ஃபர்ஸ்ட். அவருக்கு வந்து ஒரு பொண்டாட்டி 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைங்கல்ல அண்ணன் தான் நம்ம ஹீரோன்னு நினைப்பீங்க. இல்ல, தம்பி தான் நம்ம ஹீரோ. இப்ப அடுத்து என்ன பண்றோம்னா, அப்பா தான் செத்துட்டாருல, அடுத்து ஹீரோக்கு பில்டப் ஆரம்பிக்கும் நினைப்பீங்க. இல்ல, அண்ணனுக்கு பில்டப் கொடுக்க ஆரம்பிக்கும். அண்ணனுக்கு பில்டப் கொடுத்து அண்ணனுக்கு மாசா ஒரு 4-5 சீன் வச்சு, சரியா, அண்ணனை போட்டு தள்ளிடுறோம். இல்ல அவ்வளவு என்ன ஆகுது, அப்பதான் உபேந்திராவை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் உபேந்திராவுக்கு மாசம் ஆரம்பிக்கும். சரியா? இவர் வந்து என்ன பண்றாரு, சின்ன வயசுலயே அவங்க அம்மா என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நூலு இதெல்லாம் வந்து நூல் இல்ல, அந்த நூல் புத்திய காமிச்சிட்டாரு. ஹிஸ்டரியா மாத்தலாம் பத்தியா நம்ம ஆளு. ஆனா அந்த சீன் நல்லா இருந்துச்சு. இப்படித்தாண்டா ஏமாத்துறான் அந்த ஆளு. ஊரை நல்ல ஒரு சீன்ல விஷத்தை உள்ள வச்சிருக்கான் அதுக்குள்ள. எனக்கு ஆக்சுவலா அந்த த்ரிஷா கார்த்திக் சீன் கூட பெருசா இல்ல. அது கூட எனக்கு அவ்வளவு இதுவா இல்ல. இது ஒரு மாதிரி ஸ்மீடான்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப உனக்கு ஹிஸ்டரி தெரிஞ்சே உனக்கு இப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஹிஸ்டரி தெரியாதவன் என்ன நினைப்பான், சார் கரிகால மாதிரி ஒரு காதல ஷாஜகானாவது மயிராவது அப்படிதான் நினைப்பான். எங்க இருந்தோம் நம்ம, கப்சால எங்க இருந்தோம், உபேந்திரா என்ன, அவர் வந்து ஒரு ஏர்போர்ட் ஆபீசர், ஏர்ஃபோர்ஸ் ஆபீசர், ஏர்ஃபோர்ஸ் இல்ல, ஏர்ஃபோர்ஸ் பைலட் ஆக போறாரு. சரியா? வெக்கேஷனுக்கு வராரு, ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அவங்க அம்மா வந்து வாப்பா அப்படின்றாரு. அடுத்த கால் ஹீரோயினுக்கு போகுது. ஹீரோயின் வந்து ஸ்ரேயா. ஒரு படத்துல சீதாராமம் ஒரு படத்துல, சரியா, பிரின்சஸ் லவ் பண்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. எல்லா படத்துலயும் இப்ப அது ஒரு பிரின்சஸ் லவ் எல்லாத்துலயும் அடிச்சிருக்காங்க. இதுலயும் வருது. பேர் என்ன, இந்த இப்போ ஒரு கௌதம் கார்த்தி இன்னொரு நல்ல படம் நடிச்சாங்க, ஆகஸ்ட் 16 1947 ஒரு படம். நீ கூட சொல்லிட்டு இருந்தியாடா, அந்த சுதந்திரம் கிடைச்சது வந்து தெரியாத ஒரு வில்லேஜ். அந்த படத்துல வந்து இதேதான். அந்த படத்துலயும் வந்து இவர் ஜமீன் பண்ண லவ் பண்ணுவாரு. சரி, இவர் வந்து ராணி. அது கூட ஓகே, ஆவரேஜ் மதராசப்பட்டினம் கதை. ஆமா, அப்படிதான் இருக்கும். இது ரிபல் ஆகுறதுனால ஏன் மத்த மாதிரி காட்ட மாட்டாங்க? ஒரு பிரின்ஸ் வந்து ஒரு நார்மல் பொண்ண லவ் பண்ற மாதிரி அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டு கிறுக்குதானா, ஏன் அதை காட்ட மாட்டாங்க? அப்ப எங்க லவ் எல்லாம் பண்ணாங்க பிரின்ஸ்? என்ன ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்த மைனர் புண்டியானதான் புளித்தி மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருந்தாளுங்க. பிரின்ஸ் வந்து ஏழை பொண்ணு லவ் பண்றான் அப்படின்றது இது ஏற்றுக்கொள்ளபடியா இருக்கு. நான் இதுல வந்து ரொம்ப ஓக்கா பேச ட்ரை பண்ணேன். சரியா? ஸ்ரேயாக்கு வந்து கால் பண்ணு. ஸ்ரேயா யாருன்னா என்ன, முன்னாள் இண்டிபெண்டன்ஸ் பொண்ணு. ஆமா, ராஜா எல்லாம் இருப்பாங்க இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி, இந்த ராஜாவோட பொண்ணு. சரியா? அது அங்க வந்து இன்னொரு சப் பிளாட் ஒண்ணு. சரியா? அங்க என்ன நடக்குது? இந்த படம் பூரா பிளாட்டுக்குள்ள பிளாட்டு, பிளாட்டுக்குள்ள பிளாட்டு, அதுக்குள்ள ஒரு பிளாட், அதுக்குள்ள ஒரு சொல்லப்பாட்டு. ஏடா இவ்வளவு எழுதியிருக்க? அதாவது இந்த ஒவ்வொரு பிளாட்டும் தனித்தனியா நல்ல படம் எடுக்கக்கூடிய ஒரு பிளாட்டுங்க. நல்ல நல்ல பிளாட் எல்லாம் கொண்டு வந்து ஒரு மொக்க கதையில போட்டு அந்த படமே மொக்கையாயிருச்சு. இந்த பிளாட் என்ன தெரியுமா? இந்த அப்பாவோட பிளாட்டு, சுதந்திரம் கிடைக்க போகுது. சரியா? இப்ப நம்ம கையில இருந்து பவர் எல்லாம் போக போகுது. அதனால இவனுங்க என்ன பிளான் பண்றாங்க, ஒரு 4-5 ராஜா எல்லாம் சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்க,
நம்ம வந்து எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்கணும், நமக்கு இனிமே இந்த ராஜ பவர்லாம் சரிப்பட்டு வராது, இனிமே வந்து கான்ஸ்டிடியூஷன் படிதான் இருக்கணும். சோ நம்ம எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சாதான் வந்து அந்த அதிகாரத்தை நம்ம கையில எடுத்தாதான் வந்து இதே மாதிரி நம்ம லைஃப் இங்க கண்டினியூ பண்ணணும். ஆவரேஜ் காங்கிரஸ் இங்க வந்து கண்டினியூ பண்ணணும், நம்ம பண்ண முடியும் சொல்லிட்டு வந்து அவங்க என்ன பண்றாங்க, அவனுங்க வந்து ஒருத்தனை கூப்பிடுறாங்க, அவன் எங்கேயோ இருக்கான் வெளிநாட்டுல, அவனை கூப்பிடுறாங்க, அவனை கூப்பிட்டா அவனதான் எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறாங்க. என்ன பண்றீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க எல்லாம் யாராவது ஒருத்தர் நிக்க வேண்டியது, ஏன் தெரியுமா நிக்க முடியாது? இவனுக்கு மூஞ்ச பார்த்தோம், டே இவன் இவ்வளவு நாளா நம்மள கொடுமை பண்ணவனாச்சு, இவனுக்கு ஓட்டு போடாதீங்கடா மாதிரி ஆயிடுவாங்க. அதனால என்ன பண்றாங்க, இவனுங்க எல்லாம் வந்து யாருமே தெரியாத ஒரு கேரக்டர், அவங்க பிள்ளைங்கள்ல யாரோ ஒருத்தனை வந்து கூட்டு வராங்க. அவனும் ஒரு கூதி நக்கல், அவன் வந்த உடனே யாரோ ஒரு பொண்ணை போட்டு தள்ளிடுறான். இல்ல அவங்க கூட்டு வர மாட்டாங்க. யாரு சொல்ற, நீ மாத்தி சொல்ற சரியா? அவனுங்கதான் அவனை வர வைப்பான். இல்ல என்ன ஆகும்னா, ஏற்கனவே ஒருத்தர் ரவுடி மாதிரி ஒருத்தர் இருப்பான் சரியா, அவன் பேரு எனக்கு மறந்து போச்சு சரியா, காலிது என்ன, அவனுக்கு ஒரு பையன் இருப்பான், காலிதோட பையனை தான் வர சொல்லுவாங்க. ஓ காலிதோட பையன் அது. என்ன ஆகும், அதுக்குள்ள இவர் வந்து லீவுக்கு வந்துருவாரு. யாரு? உபேந்திரா வந்துருவாரு, வந்து ஸ்ரேயாவெல்லாம் மீட் பண்ணிடுவாரு. இன்னொரு விஷயம், இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படத்துக்கு கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த படத்துக்கு நான் கேட்கிறேன், ஏன் இவங்க எல்லாம் வந்து ஒரு நார்மல் ஹியூமன்ஸ் மாதிரி பேசவே மாட்டாங்களா? இந்த படம் முழுக்க, இந்த படம் இப்ப நம்ம 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தானே இந்த படம், நம்ம 2 நிமிஷம் அந்த மாதிரி பேசுவோமா? எந்த மாதிரி? அவங்க எப்படி பேசுறாங்களா எப்படி பேசுவாங்க? ஒன்னும் இல்ல, இதான் சினாரியோ சரியா. நீ ஹாலுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வா சரியா, நீ வந்து சொல்லு, நான் அதை இம்ப்ரூவ் பண்றேன். சபரி, என்னோட நாக்கெல்லாம் வறண்டு போயிருக்கு, என் வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கு, எனக்கு தயவு செஞ்சு உன்னோட பொன்னான கால்களால நடந்து போய் அங்க இருக்கிற அந்த அழகான தண்ணி பாட்டில இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வருவியா, அழகான சொம்புல. உனக்கு இவ்வளவு நடந்திருக்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். என்னோட பொன்னான கால்களை நான் நடந்து நாங்க போய் அந்த இதை ஓபன் பண்ணி உனக்காக அந்த தண்ணிய அந்த ஃபேக்டரியில இருந்து அந்த கேனை எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த கேனை இங்க போட்டு அந்த கேனை நம்ம வந்து பம்ப் பண்ணி அந்த கேன்ல இருந்து எடுத்த தண்ணிய உனக்காக நான் எடுத்துக்கிட்டு வரேன். சபரி, நீ என் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது மக்களே. பேசுறானுங்க சாதாரணமா டே அந்த பாட்டில எடுத்து போடுறான்றத கூட இவனுங்க வந்து, அதாவது இது வந்து கொஞ்சம் நம்ம ஓவர் எக்ஸலரேட் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். ஆக்சுவலா எப்படி இருக்குன்னு சொல்றீங்க. இவன் வந்து இவளை லவ் பண்றான் சரியா, இவளும் இவனை லவ் பண்றான் சரியா. நம்ம 2 பேரும் லைஃப்ல ஒன்னா இருக்கணும், இதுதான் காண்போம். நம்ம 2 பேரும் பிரியக்கூடாது, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கணும், இவ்வளவுதான் வந்து கான்டெக்ஸ்ட். இதை எப்படி தெரியுமா சொல்ற, சொல்ல கூட வர மாட்டேங்குது. உன் கால்கள் போற பாதையில என்னோட கால்களும் பின்னாடி நடந்து, என்ன பண்ணிக்கு ஏன் இப்படி பேசுறீங்க எனக்கு புரியல. யூ தி ஃபக் டாக்ஸ் லைக் திஸ் டாக்ஸிக் வுமன் ட்ரைட்ஸ். அவன் மட்டும் இல்லடா, எல்லாரும் இங்க பேர் இவங்க 2 பேரும் ரொமான்டிக்கா பேசுறதா இருந்தா கூட ஒத்துக்கலாம். வில்லங்கிட்டே அவன் அப்படிதான்டா பேசுறான். உபேந்திரா வந்து பைசெக்சுவலா இருக்க கூடாதா? ஏன் இப்படி பண்றீங்க? டேய், இந்த ஒரு வில்ல ஒருத்தர் இருப்பான்டா, அந்த சஞ்சய் தத் டூப் ஒரு. ஐயோ, அவன்லாம் இன்னும் வரல. சரிவா கதைக்கு. இந்த கலிதோட பையன் வரான் வெளிநாட்டுல இருந்து சரியா. என்ன ஆகுது, அவன் புளுத்தி குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கான் சரியா. என்ன பண்ணிருந்தா ராண்டமா ஒருத்தரை பார்த்து சுட்டுறான். அது என்ன மேட்டர்னா, கண்ணை தூக்கி தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். அது மிஸ்ஃபயர் ஆகி யாரு மேலயே பட்டா செத்துரும் அந்த இடத்துலயே. தெரியாது, அப்படியே விட்டுருந்தா கூட பரவாயில்ல. ஆமா, ஐயா தெரியாம பட்டுருச்சுங்க மன்னிச்சிருங்க, அவ்வளவு முடிஞ்சிரும். அவ்வளவு கூட வேணாம், அப்படியே கண்டுக்காம போயிருந்தா நான் தாண்டா மாசு. அதாவது கூட ஒருத்தன் வந்திருக்கான், அந்த செத்து போன புள்ளைய கூட ஒருத்தன் வந்திருக்கான், ஏன் இப்படி வந்து சுட்ட, ஏன் பாத்து பண்ற மாதிரி அவன் கேட்க வருவான். அவனை எட்டி மிதிச்சு சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் ட்ரிகர் பண்ணிடுவான். இவன் தெரியாம சுட்டது மட்டும் இல்லாம வந்தவன அடிக்க வேற செய்யறான், ட்ரிகர் பண்ணி விட்டுருவான். அங்கதான்
நம்ம ஹீரோவோட அண்ணன் என்ட்ரி. ஆக்சுவலா அந்த பெரிய ஆள் போல இருக்குது. என்னது பெரிய ஆள் போல இருக்கு. யார் அங்கேயா தெரியல இருக்கலாம். இங்க பேரு கன்னடா இண்டஸ்ட்ரி வந்து கடைசி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நோபடி கேர்ஸ் அதெல்லாம். சரியா என்ன ஆகுது, ஆக்சுவலா நாங்க இப்படி சொல்றோம்ல, இப்படி பண்ண நேரா அவனுங்க சொல்லவே மாட்டானுங்க. நான் லீனியர்ங்கிற பேர்ல இவனுக்கு ஒண்ணு பண்ணி இருக்கானுங்க. சொல்லு சரியா. இது ஆக்சுவலா எப்படி தெரிய வரும்னா, குதிரையில வந்துகிட்டு இருப்பாரு. மண்டபத்துக்கு போகும்போது வெறும் குதிரை பாடி மட்டும் வரும், தலை இருக்காது. அது வச்சு ஒரு பேக் ஸ்டோரி. அதாவது இப்ப கரெக்ட் காலையில கூட்டிட்டு வாங்கப்பா இன்னும் சொல்லியாச்சு. கட்டு சரியா, இவங்க எல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த ராஜாங்க காலி இதெல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரு குதிரையில இந்த பாடி மட்டும் வரும். புரியுதா? இதுக்கு நடுவுல நடந்த விஷயம் எல்லாம் நமக்கு இன்னும் தெரியாது. குதிரையில பாடியை பார்த்தோன்னு இவனுங்க ஷாக் ஆகுறானுங்கல்ல. ஷாக் ஆகும் போது நமக்கு இப்ப நாங்க இவ்வளவு நேரம் சொன்னோம் தெரியுமா, அவர் குதிரையில வரும்போது சுட்டாரு, வெட்டி மிதிச்சாரு, அண்ணங்காரன் வந்தான், அண்ணங்காரன் வந்து இவனை கொன்னுட்டான், அண்ணங்காரன் இவனை கொன்றுவான், தலையில வெட்ட மாட்டான், சுட்டுருவான். கண்ண என்னமோ வந்துரும் அந்த சீன்ல. இவன் கண்ண பிடிங்க அவனை சுட்டுருவான். ஆமா, சுட்டு அண்ணனுங்க இதெல்லாம் காட்டிட்டு திரும்ப அந்த குதிரை வர்றதை காட்டுவாங்க. இப்படி ஒவ்வொரு சீனுமே இந்த சீன் முடிஞ்சோடனே இந்த சீன் அடுத்த சீனோட கடைசி ஷாட் தான் வரும் நமக்கு. அதுக்கப்புறம் அந்த சீன் எப்படி நடந்துச்சுன்னு காட்டுவாங்க. ஆக்சுவலா ராஜாவும் இவனும் காலிதும் ஒண்ணு கிடையாது, ரெண்டு வேற வேற கேங்கு. ராஜாக்கு எதிராதான் காலிது. அப்படியா? இதுவே எனக்கு இப்பதான் தெரியுது. ஏன்னா அவ்வளவு மெஸ்ஸியா இருக்கு அந்த படம். யாரு எந்த டீம், இந்த சஞ்சய் தத் டூப் யார், அவன் யார் அனுப்புனா அவனை யாருக்குமே தெரியாது. அதுக்குள்ள உபேந்திரா என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஐயோ அண்ணா இவனை கொல்லிட்டியே, எல்லாரும் இது பண்ணுவாங்க, நீ போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடு, அதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாரு. இவனும் சரி போலீஸ் வந்துடுவாங்க, அதுக்குள்ள நாங்க கூட்டிட்டு போறோம், ஒண்ணுதான் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அடுத்த நாள் வந்து பெயில் வாங்கிட்டு போவாங்க. அண்ணா போய் ஜெயில இருந்து கூட்டிட்டு வரலாம். அப்ப சஞ்சய் தத் டூப் வரும். சஞ்சய் தத் டூப் ஏன்னு நாங்க சொல்றோம்னா, அக்னிபத் ஹிந்தி படம் பார்த்து ரீமேக் ஆன அக்னிபத் ஹிந்தி படம் பார்த்துருந்தீங்கன்னா சஞ்சய் தத் லுக்ல இருப்பாரு. ஒண்ணும் இல்ல, இந்த சிக்கினி சம்மேலி பாட்டு தானே, அந்த பாட்டுல அவர் இருக்க லுக் அதே லுக்ல இருப்பான் அவன். ஏன் அவன் அந்த லுக்ல பண்ணாங்க, அதுக்கு படத்துக்கு என்ன சம்பந்தம்? அவன் வில்லன் பேர்ல எரிச்ச மாதிரி தான் ஏத்திக்கிட்டு இருப்பான். டேய் நீ அந்த சஞ்சய் தத் நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் சொன்ன சஞ்சய் தத் KGF 2 சஞ்சய் தத். அவர்தான் நானும் சொன்னேன். எப்பா கெட்டப் நான் சொல்றேன், நீ வந்து அக்னிபத் கெட்டப் நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் KGF 2ஆவே பாக்குறேன் அந்த அவனை சஞ்சய் தத் டூப். KGF 2 இதுல வந்து அவர் முடி விட்டுருப்பாரு, மொட்டை தானே இருப்பாரு. அப்படியா? முன்னாடி எல்லாம் மொட்டையா தானே இருக்கும் இல்லையா? முன்னாடி லைட்டா மொட்டையா இருக்கும், பின்னாடி எல்லாம் முடி விட்டுருப்பாரு. சரி எனக்கு என்னமோ இங்க பேரு, நான் அந்த படம் பார்க்கும்போது நீ சொல்ற வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல நான் இருந்தேன். சரியா, எனக்கு பாதி ஞாபகம் இல்ல, ஒன்லி ரேண்ட் தான் இது. சரியா, என்ன ஆகுது, என்ன உங்க அண்ணனை தேடி வெயில் எடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டையை தூக்கி போட்டு உங்க அண்ணன் இது வரைக்கும் பாரு பொறுக்கிக்கோ அப்படின்ட்டுருவான். ஆமா, என்ன இவருக்கு உடனே டென்ஷன் புண்டே ஆயிடும். ஏன் டென்ஷன் புண்டே ஆகும்னா, போலீஸ்காரங்கிட்ட இவரு தான் கொடுத்துருப்பாரு. போலீஸ்காரன் வந்து கேட்பான், இப்படி வந்து ராஜா ஆளுங்க வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க, காலித ஆளுங்க தேடிக்கிட்டு இருக்காங்க, நீங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட வந்துருங்க, இப்போ உங்களுக்கு வந்து ஜெயிலில் வந்து பிரிசன்ல உங்களை காப்பாத்திடலாம், பாதுகாப்பா வச்சுக்கலாம் சொல்லிட்டு பிரிசன்ல கொண்டு போய் வச்சிருவாங்க. பிரிசன்ல வச்சதுக்கு அப்புறம் பெயில் எடுத்து இவர் வெளியில வரும்போது தான் வந்து என்ன பண்றான், சஞ்சய் டூப் வந்து கொன்றுவான். சரியா, இப்ப இவனுக்கு யார் மேல கோவம் வருதுன்னா வந்து இந்த போலீஸ்காரங்க மேல கோவம் வருது. அவன் விடாம எப்படி நடந்திருக்கும் சொல்லிட்டு போலீஸ்காரன்ட்ட போயிட்டு, போலீஸ்காரன் என்னமோ ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப வந்து திரும்ப இது ஹரிப்படமா மாறுது. போலீஸ்காரன் வந்து உங்க அம்மாவை ஏதோ படுத்தியா வந்தியா ஏதோன்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். உனக்கு வந்து ஒரு அப்பன் தானா, உனக்கும் உங்க அண்ணனுக்கும் ஒரே அப்பன் தானா, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு ட்ரிகர் பண்ணி என்ன பண்றான் உபேந்திரா, அந்த போலீஸ்காரனை கொன்றுவான். அதையும் நார்மலா காட்ட மாட்டாங்க. அவங்க அம்மா வந்து கடவுள்கிட்ட ஏண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, உலகத்துல யாருமே நல்ல இது அண்ணியன் வைக்கிற மாதிரி உலகத்துல யாருமே நல்லவா இல்ல, எல்லாரும் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்தாங்கம்மா தலை அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு என்ன சொல்லுவான், அம்மா இப்படி எல்லாம் நடந்துச்சு, நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும். அவங்க அம்மா அவ்வளவு நேரம் வந்து நல்லவனா இருக்கணும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்த அம்மா ட்ரிகர் ஆகி என்ன சொல்லுவாங்க, நீ அவனை கொன்றிருக்கணும்.
உடனே கொண்டுட்டேன் தலையை கொண்டு வந்து காட்டுறான். தலையை காட்டினதுக்கு அப்புறம் அவன் எப்படி அவனை கொண்டான்றத வந்து ஒரு சின்ன இந்த ஸ்விஸ் நைஃப் மாதிரி ஒரு கத்தி அதை வச்சு கரகரன்னு அறுத்து மொத்த தலையுமே பீஹெட் பண்ணிருக்கான் அவன். ஹவ் இஸ் திஸ் பாசிபிள் எனக்கு தெரியல, பட் அதை நான் விடுறேன். ஏன்னா அதை விட இல்லாஜிக்கலா நிறைய இந்த படத்துல இருக்கு. சொல்லு சரியா? அறுத்துட்டு போட்டுருவான், இவன் வந்து ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. இவர் என்ன காலித் என்ன பிளான் பண்ணுவாரு, இவனை ஜெயில வச்சே போட்டுறணும். எனக்கு ஒரே ஒரு டவுட், ஜெயில வச்சே ஒருத்தரை ஒன்னால கொல்ல முடியும்னா அவங்க அண்ணனை கொண்டிருக்க வேண்டியது தானே. அவனுக்கு பெயில் வாங்குற வரைக்கும் ஏன் சும்மா இருந்த? இல்ல அப்பதான் பாடி வெளில வரும். என்னது பாடி எல்லாருக்கும் ஒரு டிஸ்பிளே மாதிரி டிஸ்பிளே காட்டணும். அதுக்காக தான் நீங்க வெயிட் பண்ணி. இப்ப உபேந்திராவை கொண்டு டிஸ்பிளேல காட்டினா இன்னும் பயம் வரும்ல. அவனை மட்டும் ஏன் ஜெயிலே வச்சு போடணும்? அவன் ஏதோ பவர்ஃபுல் ஹீரோலாம் அப்படிதான் ரொம்ப லாஜிக் எதிர்பார்க்கிறேன். ஏதோ கனடா படத்துல இவ்வளவு பண்ணதே பெரிய விஷயம். ஏன் நீ இவ்வளவு லாஜிக் எதிர்பார்க்கிற? என்ன சரி ஓகே, இவனை வந்து ஜெயில போட்டுறாங்க. ஜெயில போட்டது என்ன ஆகுது, என்ன இவனுக்கு காலிதுக்கு எதிராக ஒரு கேங் இருக்காங்கல்ல. அப்படியா? ஆமா ஆமா ஆமா. காலித் எப்படின்னா ஊருக்குள்ள எல்லாரையும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க காலிதால. என்ன நடக்குதுன்னா காலிதால பாதிக்கப்பட்டவங்க சங்கம்னு சொல்லி ஜெயிலுக்குள்ள ஒரு கேங் இருக்கு. அந்த கேங்ல ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் எப்படின்னா வந்து காலிதால ஏதோ ஒரு விதத்துல வந்து பாதிக்கப்பட்டவங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம். அவங்க எல்லாம் சேர்ந்து காலிதை எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உபேந்திரா உள்ள வந்தோடனே இவன் உனக்கு யாருக்கும்பா பிரச்சனை, காலிது தங்கத்தை தூக்கிட்டு சொல்லி அவ்வளவு நாள் அங்க ஒரு லீடர் இருப்பான். உபேந்திரா கதையை இவனுங்க எல்லாம் கேட்டுட்டு எப்பா எங்களெல்லாம் விட காலிது கூட உனக்குதான் பெரிய பிரச்சனை, இனிமே இந்த சங்கத்துக்கு நீ தான் லீடரு. ஹிட்லர் மாதிரி ஒரே நாள்ல உபேந்திரா லீடரு. எனக்கு கனடா ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கனடா லாங்குவேஜ் இது பண்றவங்கள மூவி அடிக்கடி பாக்குறவங்க ஏன் உபேந்திரா வாய்ஸ் கனடா டப்பிங் பண்ண மாதிரி கன்னடா வாய்ஸே டப்பிங் பண்ண மாதிரி தான் இருக்கு. அதுதான் உண்மையான வாய்ஸா வருது. இல்ல கப்சா படத்துல வேற யாராவது டப் பண்ணிருக்காங்களா எங்களுக்கு இதை சொல்லுங்க. என்ன விஷயம்னா கன்னடாவை பொறுத்த வரைக்கும் 2 பேரை தான் நமக்கு தெரியும், 3 பேரை தெரியும். ஒண்ணு வந்து நம்ம இவன் ரக்ஷித் ஷெட்டி, இன்னொருத்தர் ராஜ்பி ஷெட்டி, இன்னொருத்தர் ரிஷப் ஷெட்டி. ஷெட்டி ப்ரோஸ், யாஷ் இந்த டைரக்டர் நீலா, பிரசாந்த் நீல். இந்த 5 பேரை தவிர்த்து கன்னடா இண்டஸ்ட்ரியில நமக்கு யாரையுமே கிச்சா சுதீப்பாவும் தெரியும், ஏன்னா நானி தெரியும். இவ்வளவுதான் நமக்கு அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து தெரிஞ்சது. உபேந்திரா, சிவராஜ்குமார், புனித் ராஜ்குமாரே நமக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, என்ன நடிச்சது கிசாமைக்கு வேணா தெரியுமா இருக்கும். பேசுவோம்ல அவர்கிட்ட கேட்கணும், எப்படிங்க இந்த படம் எல்லாம் பாக்குறீங்க, யார் எப்படி இவ்வளவு ஃப்ரீ டைம் வச்சிருக்கீங்க ஒரு நாளைக்கு? தெரியுமா இதா இருக்கு, நான் வந்து இப்ப இந்த சஜஷன்ஸ் எல்லாம் பண்றேன்ல, அதனால நான் இப்ப படம் எப்படி பாக்குறேன்னா தேடி நான் வந்து வித்தியாசமான படம் பாக்குறேன். என்ன படமா நான் வந்து மூவி சஜஸ்ட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு 7 பாருங்க நல்லா இருக்கும், கான்கால் பாருங்க நல்லா இருக்கும், இன்கிளாரியஸ் பாஸ்டர்ட்ஸ் பாருங்க நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா வந்து இதெல்லாம் நாங்களே பாத்துருக்கோம்டா, இதெல்லாம் ஒரு சஜஷன் ஆடான்னு கேட்பாங்க. அதனால நான் இப்ப வந்து கஷ்டப்பட்டு புதுசா பாக்குறேன் நான் படம். சரியா? கிசாம இல்ல அப்படியே ஆப்போசிட்டா உட்காந்து படமா பார்த்து அதுல ஒரு வைப் பண்ணிட்டு இருக்காரு மனுஷன். என்னடா பேசிட்டு இருக்கான்? கன்னடால வந்து யாரையுமே தெரியாது எங்களுக்கு. தயவு செஞ்சு உபேந்திரா வாய்ஸ் இப்படிதான் இருக்குமான்னு யாராவது எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரயில்ல வச்சே போனா ஒரு ஹெலிகாப்டர் அனுப்புவாங்க. அந்த ஹெலிகாப்டருக்கு வந்து அந்த ஜெயிலர் இருப்பாங்கல்ல, ஜெயிலரே பயப்படுவார். அவனா அது என்ன மேட்டர்னா, இவர் வந்து பிரிசனுக்குள்ள இருக்காரு, பிரிசனுக்கு வெளியில இருக்கிற ஒரு ரவுடி ஹெலிகாப்டர்ல பிரிசனுக்கு வந்து இவனை கொன்னுட்டு திரும்ப ஹெலிகாப்டர்லயே போகணும். இதுதான் பிளானு. சரியா? இது என்ன பிளான் எனக்கு புரியல. அவ்வளவு ஜெயிலுக்குள்ள யாரையாவது செட் பண்ணி கொல்றது, இதுதான் நம்ம காலாகாலமா பார்த்திருக்கோம். ஜெயிலுக்குள்ளேயே இறங்கி கொல்றதெல்லாம் நடந்தது இல்ல. சரியா? இப்ப உங்ககிட்ட ஹெலிகாப்டர் இருக்கு, ஒரு கண்ணு இருக்காதா? ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி கத்தியால குத்த ட்ரை பண்ணுவான்டா ஹீரோவை. என்னடா இது, என்னடா இது? எனக்கு பதில் சொல்றா, எனக்கு சீரியஸா என்னடா இது? எப்படிடா இப்படி ஒரு மனுஷனால யோசிக்க முடியும்?
சரியா? சரி வருவாரு, இவங்க கூட சண்டை போடுவாங்க சரியா? உபேந்திரா வந்து சண்டை போட்டு அந்த ஹெலிகாப்டர் இருக்கும்ல, ஹெலிகாப்டர்ல ஒரு பாடியை கட்டி திருப்பி அனுப்பிச்சு விட்டுருவாரு. அதையும் இப்படிதான் கட்டுவாங்க. இவனுங்க உள்ள என்ட்ரா வருவானுங்க சரியா? ஹெலிகாப்டர்ல வருவாங்க, அடுத்த கட்டி ஹெலிகாப்டர் மேல பறக்கும், அதுல ஒரு பாடி தொங்கும். நம்ம உபேந்திரான்னு நினைப்போம். திரும்ப பிளாஷ்பேக்ல இல்ல உபேந்திரா தான் இவங்க எல்லாரையும் கொன்னாரு சொல்லிட்டு கடைசியில கட்டுவாங்க அது வில்லனோட பாடி தான் மேலே. அதுக்கப்புறம் ஸ்ரேயாவோட அப்பா என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி இவன் வந்து காலிதுக்கு எதிராக ஒர்க் பண்றான். இந்த கேசப்பா வந்து நான் டெய்லி சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. காமெடி பர்பஸஸ். This is not my regular இது என்ன டெய்லி சொல்ற வார்த்தை தான் கிடையாது. நான் போறேன், நான் ஒரு நாள் சண்டே மார்னிங் வரும்போது தட்டுறியா வயசு வந்து திறக்கிறாளா, அண்ணா எங்கக்கா சர்ச்சுக்கு போயிருக்காங்கன்றாங்களா? எல்லாம் இல்ல மக்களே சரியா? இது என்ன ப்ரோ, ஏதோ வாட்டர் வச்சிருக்கீங்க தெளிக்கிறீங்களே? அது ஹோலி வாட்டர்லாம் கிடையாது சரியா? என்ன ஆகுது, ஸ்ரேயாவோட அப்பா வந்து இவனை பெயில் எடுத்துடுறாங்க. யாரு? உபேந்திராவை பெயில் எடுக்கிறாங்க. ஸ்ரேயாவோட அப்பாவா எடுக்கிறாரு? ஸ்ரேயா எல்லாம் எடுக்கிறா, ஸ்ரேயாவோட அப்பா மூலியமா எடுப்பாவ. இல்ல ஆமா ஆமா ஆமா, காலிதுக்கு எதிராக ஒர்க் பண்றான், வந்து நமக்கு எனிமி அவர் எனிமி அப்படின்னு சொல்லி தேவடா அப்பா வந்து எடுக்க சொல்லுவாரு. வெளில வந்துருவான். வெளில வந்து உங்க பொண்ணை கொடுங்க. அதுக்கப்புறம் சரியா என்ன ஆகுது, இவர் வந்து வெளில வராரு. காளி தாளுங்க வந்து கார்லயே வச்சு போட பாக்குறாங்க, இருப்பாங்க காரை. The Gangs of Wasseypur interval first half ending சரியா? first halfல first part ending சரியா? இந்த படத்தோட பட்ஜெட்ல ஒரு 90% சரியா இந்த ஒரு சீன்ல புல்லட் செலவுக்கு போயிருக்கும். இல்ல புழுதி கருப்பு கலர்ல புழுதி போட பறந்துகிட்டே இருக்கு. எந்த ஊடா மண்ணு கருப்பா இருக்கு? அது கேஜிஎஃப்ல காட்டினாங்க சித்தப்பா, நாங்களும் காட்டணும்ல. என்ன சொல்லிட்டு இது அவன கேங்ஸ் ஆஃப் வசேபூர் அவ்வளவு சுடுறானுங்கடா. அந்த கன் அந்த பேர் என்ன, காரை சுட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் சரி செத்துட்டான் போல இருக்கு, இதுக்கப்புறம் சிவராஜ்குமார் வருவாரு போல இருக்குன்ற மாதிரிலாம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா எந்திரிச்சு வரான் ஆளு. கரெக்டா அந்த கைக்கு வேற ஒரு ஷாட், கேங்ஸ் ஆஃப் வசேபூர் மாதிரி கன்னோட ஒரு ஷாட். கப்சா வில் ரிட்டர்ன். அங்க வந்து இடவேளை. இதுதான் இன்ட்ரோல் பிளாக். இப்ப வரைக்கும் கதைக்குள்ள போகல. இது வரைக்கும் ஒரு 332 கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது ஆக்சுவலா மக்களே உங்களுக்கு கட் ஷாட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, இதெல்லாம் நிறைய உள்ள இது பிளாட் ஸ்டோரிஸ் நிறைய இருக்கு, சைட் ஸ்டோரிஸ் சின்ன எக்கச்சக்க ஸ்டோரி இருக்கு. அதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மண்டை கோடையும் போயிடும் சரியா? அதனால உங்களுக்கு அங்க சிம்பிளா சொல்லிக்கிட்டு இருக்கான் சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவன் வந்து காலித் உடனே பயந்துடுறான். இந்த மாதிரி பண்றானுங்க, நம்ம பதுங்கிடணும், எல்லாரும் செக்யூரிட்டி டைட் பண்ணோம். தம்பி வாடா திருவிழாவுக்கு போவோம். ஓகேப்பா. இங்க பேரு நீ வந்துட்டு அங்க அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுலாம் கேட்கக்கூடாது. கேட்க மாட்டேன்ப்பா, சமத்தா இருக்கணும் சரியா? அப்பா பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுப்பா, வரும்போது வாங்கி தரேன்ப்பா. ஓகேப்பா. அப்பா பலூன்பா பலூன் தான்ப்பா, வரும்போது வாங்கி தரேன் சரியா? பேல்புரிப்பா. சும்மா பேல்புரி புல் பொரின்ட்டு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க தப்பிக்கணுமா? இன்றே வாங்கி யூஸ் பண்ணுங்க. டிடிகே காண்டம்ஸ் எல்லா மெடிக்கல் ஷாப்புகளிலும் கிடைக்கும். காலிது வந்து பயப்படுறான். ஐயோ வந்துட்டான், இனிமே பயந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியால செக் பாயிண்ட் எல்லாம் போடுறான். செக் போஸ்ட் எல்லாம் வச்சு இந்த மாதிரி இவனை விடாதீங்க, எங்க போனாலும் பிடிங்கன்ற மாதிரி சரியா? நம்ம வந்து கப்சா என்ன பிளான் பண்றாரு, ஆந்திரா போயிட்டு கண்ணெல்லாம் வாங்கி வந்துடுறாரு. இப்படியோ சரியா? கண்ணெல்லாம் வாங்கி வந்துட்டு என்ன பண்றாரு, ஒரு டேங்கர் தண்ணி லாரிக்குள்ள ஹவு த ஃபக், அது சின்ன லாரி. ஆமா ஆமா ஆமா, சின்ன லாரி. அதுக்குள்ள அவரு போறதே கஷ்டம். 3 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. வண்டியில உட்கார்ந்துருந்தாலாச்சும் பரவாயில்ல, வண்டியில வெளில வருவாங்க சரியா? வண்டியில வெளில வந்து இவரை போட்டு சுட்டு சுட்டுருவாங்க. அதுவும் இந்த கிரனேட் எல்லாம் பாத்துக்கேன், ஏதோ நம்ம சின்ன வயசுல இருந்து பிஜிலி தூக்கி போடுவோம்ல பத்த வச்சு, 2 கையில 2 கிரனேட். இது பாசிபிள்
ஒரு கையில அழகா எடுத்து பண்ணல கை பிச்ச பேருடா. அதனால இதெல்லாம் பண்ண மாட்டார், 2 கையில 2 கிரனேட் எல்லாம். சரியா 2 எல்லாம் தூக்கி போட்டுனே வருவாரு. பல்லால கடிச்சாரா? பல்லால கடிக்கல. அதை மட்டும் பண்ணல. ஆனா உண்மையா இருக்குல்ல, ஆமா அது பல்லால கடிக்க பல்லால எல்லாம் கடிச்சா பல்லு தனியா வந்துரும். அது கையாலேயே புடுங்க முடியாது. அத எனக்கு அது ரொம்ப நாள் ஆசை தெரியுமா, பல்லால கடிக்க. பல்லால கடிச்சா அப்புறம் பல்லு கிரனேடோட இருக்கும். அப்புறம் தான் நிறைய யூடியூப் வீடியோ எல்லாம் பார்த்து மடக்குதே இது பண்ண கூடாது அந்த மாதிரி வீடியோல பாப்பியா யூடியூப்ல கன்னு சுடுற வீடியோ, பெலிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு இந்த இது டம்மி ஒன்னு வச்சிருப்பாங்க, ஹியூமன் மாதிரியே இருக்கும், அதுக்குள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வச்சு சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் இது பேர் என்ன, ஹிஸ்டரி சேனல்ல ஒரு ஷோன்னு வரும், ஸ்வாட் பண்ணுவானுங்க, பிளாக் ஸ்மித் வேலை, ஃபோர்ஜிங் இன் ஃபயர், அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் பாருங்க மக்களே, யூடியூப்ல பண்ணா சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. அதுதான் பெரிய பண்ணிய கொண்டு வந்து வெட்டிக்கிட்டு இருப்பாங்க கத்திய வச்சு. அதே மாதிரி அந்த எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஷார்ட் கன் சுடணும்ட்டு. இந்த பீஸ்ட்ல விஜய்னா அந்த சொல்லுவார்ல அந்த ஷார்ட் கன் அர்னால்ட் யூஸ் பண்ணுவாரு அந்த கன்னை. இந்த டெர்மினேட்டர் தானே ஒரு, ஆமா டெர்மினேட்டர் ஹாஸ்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா போய் ஷார்ட் கன் இல்ல அங்கதானே ஓரளவுக்கு ரேஞ்ச் எல்லாம் இருக்கு, லீகலி இட்ஸ் பாசிபிள். தலை அஜித்தால இங்கேயே பாசிபிள், அவர்கிட்ட அவ்வளவு காசு இருக்கு, தலை அஜித் அதுவும் பண்றாரு. அந்த என்ன தெரியுமா விஷயம், நடிக்கிறத தவிர எல்லாம் பண்றோம். என்ன விஷயம்னா அவர் இங்க பாரு, அவருக்கு அவரோட கரியரே பாரு, மொத்தமாவே அவரோட கரியரை பாரு. ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கா ஆரம்பிச்சாரு சரியா, அப்புறம் ஆக்டிங்ல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்துச்சு, ஆக்டிங் பண்ணாரு. ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பைக்கு கார்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ரேசிங்கும் போனாரு. ரேசிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஷூட்டிங்கு, இந்த ஹெலிகாப்டர் விடுறது, பைலட் ஆகுறது, இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அதெல்லாம் பண்ணாரு. அப்பப்ப படம் நடிக்கிறாரு. அவர் இஸ் லிவிங் இஸ் லைஃப். இப்ப டூர் போறாரு. அவர் படமே ஹாபியா தான் இவ்வளவு சீரியஸ் பிசினஸ்ல எடுத்துக்கிட்டு இருக்காருங்க. அவர் என்ன தெரியுமா பண்றாரு, ஓகே இது வந்து நமக்கு நல்ல ஒரு இன்கம் சோர்ஸ் சரியா, நம்ம லைஃப வாழ்றதுக்கு இது ஒரு இன்கம் சோர்ஸ். இவனுங்க நம்ம என்னத்தான் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு அதையும் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க. சோ அப்பப்ப வருஷத்துக்கு ஒருக்கா இவனுங்களுக்கு ஒரு 3 மாசம் செலவழிச்சு ஒரு படத்தை நடிச்சு கொடுத்துட்டு மிச்சம் 9 மாசம் நம்ம ஜாலியா இருக்கோம். இதுதான் தலை நினைச்சு கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். இவனுக்கு புரியாம தலை அது இல்ல ரீசெண்டா ஒரு டெம்ப்ளேட் இவனு அஜித் வந்து நம்ம ஒரு ஹாபியா பண்றோம்னு நினைச்சிட்டு ஒரு படம் நடிச்சிட்டு வராராம் சரியா. ஒருத்த வந்துட்டு அடுத்த முதல்வர் அஜித்னு கத்துறானா. அப்ப இவர் கேக்குறாரு, அஜித்தே கேக்குறாரு என்ன தெரியுமா மேட்ரு, கப்சாவை பத்தி பேச ஒண்ணும் இல்ல, அதனால அஜித் பொன்னியின் செல்வன் விடாமுயற்சி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் சரியா. என்ன ஆகுது, எங்க விட்ட நீ எங்க இருந்து வேணா சொல்றா, அந்த கதை கோர்வையா சொன்னா மட்டும் புரியவா போகுது கேக்குறவங்களுக்கு. எங்க இருந்து வேணா கிளைமேக்ஸ் சொல்லட்டுமா, கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா நடக்குது, கோர்வையா போகுது. என்ன ஆகுது, அவனை காலித போட்டுறாங்க. காலித போட்டோன்னே ஒரு விஷயம் சொல்லி முடி. காலித போட்டோன்னே அந்த ஏரியாக்கே வந்தா மாசுன்ற மாதிரி ஆகுறான். காலிதுக்கு மேல ஒருத்தன் இருக்கான் சரியா. காலிது ராஜா இல்ல இன்னொரு இல்ல மும்பைல ஒருத்தன் இருப்பானே. மும்பைல யாரு இருப்பா, மும்பைல அந்த ஐ லைக் ஷூட்டிங் ஏதோ சொல்லி சொல்லுவான். என்ன ஞாபகம் இல்லடா, இந்த போர்ஷன் எல்லாம் தூங்கிட்டு நினைக்கிறேன் படம் பார்க்கும்போது. என்ன நடக்கும், காலிதுக்கு மேல ஒருத்தன் இருப்பான் சரியா, அவனை போய் போடுவான். யாரு, கப்சா. எதுக்கு போடுவான், அவன் வந்து சொல்லுவான் காலேஜ் கூட உனக்கு பர்சனல் பஞ்சாயத்து, இது கொண்டா நியாயம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், கப்சா என்ன பண்ணுவான், அந்த ராஜா இருக்காருல்ல ஆக்சுவலா காலேஜோட ஆள் தான் எம்எல்ஏவா இருப்பான் சரி ஓகேவா. அப்புறம் ஏன்டா காலேஜ் புள்ளைய நிக்க வச்சாங்க,
அவன் வேணாம் அவன் பிள்ளைய நிக்க வைப்பானுங்க. ஆல்ரெடி உங்க கையில ஒரு எம்எல்ஏ இருக்கேடா, சொல்றத கேளு. இவன் கப்சா வந்து இவன் இதை எழுதிட்டு யோசிச்சிருப்பானா டைரக்டர், இங்க இப்படி ஒண்ணு எழுதிருக்கமே, இங்க இப்படி ஒண்ணு எழுதுறமே, பரவாயில்லையா இது என்ன ராஜாக்கு சப்போர்ட் பண்ணி ராஜா எம்எல்ஏ ஆயிடுவாரு. யாரு? ராஜான்னு சொல்றாரா? ஸ்ரேயா அப்பான்னு சொல்றாரு. கன்ஃபியூஸ் ஆகுறா. 4-5 ராஜா இருந்தாங்க. ஸ்ரேயாவோட அப்பா எம்எல்ஏ ஆயிடுவாரு. என்ன இவன் தான் எல்லாரும் பண்ணிட்டு இருப்பான். யாரு? கப்சா. கப்சா தான். கப்சா வந்து ரைட் ஹேண்ட். ஆமா ரைட் ஹேண்ட். சரியா? புதுப்பேட்டை தனுஷ் மாதிரி. சரியா? ஸ்ரேயா அப்பா கொல்லுவாங்களா? மாட்டாங்களே. இல்ல மாட்டாங்க. செகண்ட் பார்ட். இதுல தப்பிச்சு ஓடிடுவாரா? இல்ல என்ன கேள்வி நீ கதையை கேள்வி. அதுக்கப்புறம் நடக்கும். அதனால அந்த ஹெட் இருக்கான்ல, ஹெட்டுக்கு வந்து இவன் பண்றது பிடிக்காது, கப்சா பண்றது பிடிக்காது. அவனை போடணும்னு நினைப்பான், அதுக்குள்ள இவனை வந்து போட்டுருவான், கண்ணு வச்சு சுட்டுருவான். ஐ லைக் ஷூட்டிங் ஏதோ ஒண்ணு சொல்லி கப்சாவை போட்டுருவாங்களா? இல்ல அது ஹெட்டு காலிதுக்கு மேல ஒருத்தன் இருக்கான்ல, அவனை போட்டுருவான். என்னடா இந்த ஆள் படம் பார்த்தேன்னு சொன்னானே, ஏன் இப்படி கேள்வி கேட்கறான்னு நீங்க யோசிக்காதீங்க. சத்தியமா எனக்கு வந்து ஞாபகம் இல்லை இதெல்லாம். ஏன்னா படம் இட் வாஸ் ஆல் ஓவர் தி பிளேஸ். இன்னொன்னு நான் படம் முழுக்க படத்தை பார்க்காம படத்துக்கு கவுண்டர் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அங்க என்ன நடக்குது டயலாக்லாம் நான் கேட்கவே இல்லை. சரியா? அதுக்கப்புறம் நடக்கும், அவனுக்கு மேல ஒருத்தர் இருப்பான். சரியா? அவன் வந்து வருவான் துபாயில இருந்து. அவன் தான் நம்ம கொக்கைன், ஜான் கொக்கைன். அவனை பார்த்து வேற நான் யாரோ இவன் சைஃப் அலி கான் நினைச்சுக்கிட்டேன். நான் அவனை பார்த்துட்டு ஜான் கொக்கைன்னு போடுவாங்க. ஜான் கொக்கைனையும் போய் போட்டுருவான். சரியா? அதுக்கப்புறம் ஒரு ஐட்டம் சாங். சொல்லுங்க. அப்படிதான் சொல்றாங்க, வேற என்ன சொல்ல முடியாது. முற்போக்கு அதுக்கு பேர் அதுதானே வச்சிருக்காங்க. இன்னும் அதுக்கு எதுவும் காயின் பண்ணல. டேர்ம் காயின் பண்ணும்போது ஸ்பெஷல் சாங் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அது டான்ஸ் பாக்கணுமே. ஐயோயோ. ஆனா அஜித்துக்கு பரவாயில்ல டான்ஸ். தானியா ஓபி கூட டான்ஸ் சொல்லுவாங்க. தானியா ஓபி. ஆமா 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 அஜித் பரவாயில்ல. அஜித்துக்கு பரவாயில்ல. மனுஷன் வாய்ஸ், ஆளு டான்ஸ் ஆடுற விதம், அவர் மாஸ்க் காட்டுற விதம் எல்லாமே தமாசா தான் இருக்கு. சத்தியமா தமாசா தான் இருக்கு. அவர் எப்படி இவ்வளவு நாள் அங்க வந்து ஒரு ஹீரோவா இருக்காரு, அவரை எப்படி வந்து இவங்க எல்லாம் ஒரு பெரிய ஹீரோ, முதல்ல அவர் பெரிய ஹீரோவான்னு தெரியல. சரியா? அப்படிதான் பில்டப் தான் கொடுக்குறாங்களே ஒழிய, இதுக்கு முன்னாடி நம்ம உபேந்திராவை இது வரைக்கும் ஒரே ஒரு படத்துல பார்த்திருக்கோம், சத்தியம்ல பார்த்திருக்கோம். அப்ப அந்த ஆள் வந்து ஏதோ நியூ ஃபேஸ் நம்ம நினைச்சோம். நமக்கு அந்த ஆள் வேற லாங்குவேஜ் ஆக்டர் எல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. இப்ப இந்த படம் பார்க்கும்போது டே இவன்டாங்கிற மாதிரி இருக்குங்க. வேட்டைக்காரன்ல வர மாதிரி ஏதோ ஒரு ஆளு போல இருக்கு, அந்த மாதிரி இன்ஸ்பைரிங் நிப்பா அப்படின்னு நினைச்சேன். சொன்னாங்க கனடால பெரிய ஆக்டர் யாரு? உபேந்திரா. கன்னடால கனடால அக்ஷய் குமார் தானே இருக்காரு. கனடியன் தான். ஆமா நம்ம பேசியிருக்கோம் நினைக்கிறேன். சரி, எங்க போறோம்? ஏன் நம்ம இப்ப திடீர்னு நாம் தமிழரா மாறுறோம்? அதான் கப்சா கிட்ட வருவாங்க. சரியா? இன்னும் அதுக்கப்புறம் நடக்கும், ஸ்ரேவா வந்து அவங்க அப்பாவோட விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிப்பாரு நம்ம கப்சா. சரி. அதுக்கப்புறம் 2 years later 2 பசங்க பிறந்துருவாங்க ஸ்ரேயாக்கு. ஆமா ஆமா 2 பிள்ளை. அதுங்களுக்கு ஏதோ பேர் வேற வச்சிருப்பானுங்க. ஆமா பேர் வச்சு மறந்து போச்சு, ஞாபகம் இல்ல. என்ன ஆகும்? உயிர் உலகம்னு வைக்காத வரைக்கும் சந்தோஷம். பி உலகம், பி உயிர். டே அது ஃபுல் நேம் வேற என்னமோ போட்டிருந்தானுங்கடா. அது என்னென்னமோ வருது. அப்புறம் ஞாபகம் வச்சு சொல்றேன். டெஸ்லா மாதிரியா? டெஸ்லா அந்த மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. என்ன உயிர் வி என்னமோ ஒரு வரும், வடக்கு பேர் மாதிரி இருக்கும். நோ கமெண்ட்ஸ் அவங்க பர்சனல் லைஃப். இவ்வளவு நேரம் உட்காந்து கலாய்ச்சிட்டு பர்சனல் லைஃப். நான் உயிர் உலகம்னே அப்படியே போயிருக்கணும். உட்காந்து வி உலகம் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு. உயிர்னா என்ன லெட்டர் வரும் இங்கிலீஷ்ல? UYIR வரும்னு நினைக்கிறேன். அடலன்ஸ்ல யூல பேர் வச்ச ஒரே ஆயுளா தான் இருப்பான். இல்லடா உலகநாதன் இந்த மாதிரி எல்லாம் வரும். உமேஷ். உமேஷ்
இந்த பசங்கெல்லாம் புக்ல நம்ம பேர் வந்துச்சு வச்சுக்கோ என் கலாய்ப்பானுங்கல்ல. ரமேஷ் ஹேஸ் 2 bananas. ரமேஷ் 2 வாரம் அந்த ரமேஷன் பேர் வச்சு அந்த கிளாஸ்ல சேர்த்தான். சரியா, இந்த புக்கு எழுதுறான்ல மேத்ஸ் புக்கு, அவன் எவ்வளவு சேட்டை பிடிச்சவனா இருப்பான். இது வேணும்னு தானே எழுதியிருக்கான். ரமேஷ் ஹேஸ் 2 bananas. ஏன் ஆரஞ்சு ஆப்பிள் என்னென்னமோ இருக்கு. ரமேஷ் ஹேஸ் 2 bananas ரொம்ப தேவையா? இதோட இன்னொன்னு வீட்டா இருக்கும். என்னது, ராஜேஷ் ஹேஸ் 750 nuts. Please use female names for items like bananas, nuts and all. அன்ஃபில்டரா போய்கிட்டு இருக்கணும். இப்படி இருந்தா யோசிச்சு பாரு. மது ஹேஸ் 2 melons. போதுண்டா, கப்சாக்கு வரும்டா. கிளைமாக்ஸுக்கு வந்துட்டான். இதுக்கு மேல என்ன கப்சா பத்தி பேசிக்கிட்டு. நம்ம இது ஆடியன்ஸ்க்காக ரெக்கார்ட் பண்ற மாதிரிலாம் தெரியல, நம்மளே உட்காந்து ரேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா, என்ன ஆகுது, என்ன அவங்க அப்பா வந்து மிஸ் பண்ணுவார். இந்த ஆவரேஜ் உமனுக்கு இருந்து. ஆமா ஆமா, அப்பா இருந்த. அதுக்கப்புறம் எங்க இருந்து தெரியுமா சுட்டிருக்காங்க, பாவக்கதைகள்ல இருந்து சுட்டிருக்காங்க. அவரு வாமா வீட்டுக்கு சொல்லிட்டு கொல்ல பாப்பாரு. கொண்டு வந்துட்டு குழந்தைய கூட்டிட்டு வருவா. குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அவர் உபேந்திரா வந்து என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, காலே வரல இன்செக்யூரிட்டி. சரியா, காலே வரலையே. இதெல்லாம் இன்செக்யூரிட்டி இல்லடா, அவன் பயத்துல இருப்பான்லடா. சரியா, என்ன ராஜா வம்சத்தோட பொண்ணு, இந்த பையனை போய் லவ் பண்ணி அவங்க மூலியமா பிள்ளைய பத்திருக்க, எல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அரண்மனையில ஒரு ஜெயில் இருக்கும். பிள்ளைங்களை கொல்ல வைப்பான். ஆமா, உள்ள போட்டு எரிக்க ஆரம்பிச்சிருவான். சரியா, ஸ்ரேயா வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்குள்ள கப்சா கிளம்பி வரலாம் அடிக்க கிளம்பி போகும்போது சுதீப் வந்து அதுக்குள்ள அவனை வந்து அரஸ்ட் வாரண்ட் அசைன் பண்ணிடுவாங்க. கிச்சா சுதீப். ஆமா, அப்பதான் கிச்சா சுதீப் என்ட்ரி. ஆமா, கிச்சா. இப்ப அதாவது கிச்சா சுதீப்பா இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் இப்ப இவரை புடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து கிச்சா சுதீப்பா வந்து ஸ்டார்டிங்ல இருக்க ரவுடிஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து அவனை புடிச்சேன், அவன் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமான்னு கதை ஆரம்பிச்சு அந்த இடத்துக்கு வந்து இப்ப திரும்ப வந்து நிக்குது. ஆமா, தி பிளேஸ் வேர் கிச்சா சுதீப்பா அண்ட் உபேந்திரா மீட்ஸ். இதுவே மாஸ் தாங்க முடியலையே தலைவா உட்கார்ந்து இருக்கும் போது மூணாவதா ஒரு மாஸ் உள்ள வர. அவன் என்ன பண்றான், இந்த மாதிரி பெரிய போலீஸ் படை. அது வந்து ஒரு ஆளை பிடிக்க வந்தாங்களா, அவன் என்ன உபேந்திரா என்ன பின்லாடனா, எதுக்கு 100 பேர் வந்தாங்க, ஒன்னுத்துக்கும் இது கிடையாது, ரீசன் கிடையாது. அவன் வந்து இந்த மாதிரி வந்துரு சுட்டுருவான் அப்படின்ற மாதிரி சொல்லு இருக்கான். சரியா, இவன் வந்து உடனே ஆக்ஸ் மாதிரி ஒண்ணு எடுத்து கேசல் பூரா கேனன் வச்சிருக்காரு அந்த காலத்துல. சரியா, பெரிய பேட்மேன் அவர் வந்து ஒரு சுவிட்ச போட்டோன்னா இந்த மொத்த கேஸ்லுமே இதா மாறி ஃபுல்லா இதுவா பீரங்கியா மாறி போலீஸ சுட்டுக்கிட்டு இருக்கான் பீரங்கிய வச்சிருந்தாலே. என்ன இது நடக்குது அவங்களுக்குள்ள. அங்க இன்னொரு 14 ஜீப் வருது. ஆத்தா யாருதான் சிவராஜ்குமார். மூணாவது மாஸ் படம். ஆனா சிவராஜ் சொன்னேன், கேட்டுட்டே இருந்தாரு என்னடா சிவராஜ்குமார். நானே யோசிச்சுட்டு இருந்தேன், எங்கடா சிவராஜ்குமார காணவே இல்ல இருந்தாரு. ரோலக்ஸ் மாதிரி காமியா கொடுப்பாரு கரெக்டா வந்தாரு. ஒரு டவுட் கூட கிடையாது, இது வந்து ஸ்கேம். இது வந்து ஸ்கேம். இந்த படமே வந்து ஒரு ஸ்கேம். இந்த படத்தோட ட்ரெய்லரை நீ பார்த்தேன்னு அது எப்படி இருக்கும்னா, விக்ரம் படம் எப்படி இருந்துச்சு, 3 பேர் கேரக்டருமே மாசா இருந்துச்சு, அவங்களுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு. ஃபஹத் ஃபாசில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வருவான், சந்தனம் வந்து படம் ஃபுல்லா வருவான், கமல் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வருவான். அந்த படத்துல கேமியோ தான், கமல் வந்து எக்ஸ்டெண்டட் கேமியோ தான். ஆனா படம் அவரை சுத்தி நடக்கிறதுங்கிறனால அவருக்கு அந்த பிரசன்ஸ், ஹிஸ் பிரசன்ஸ் த்ரூ அவுட் த மூவி இருந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் எடிட் பண்ணிருப்பாங்க. இது கப்சா ட்ரெய்லர் பார்த்தேன்னா இந்த 3 ஆக்டர்ஸுமே மேஜர் ரோல்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நீ நினைப்ப. அப்படிதான் அந்த எடிட் கட்டே பண்ணிருக்காங்க. அவங்க 3 பேரும் ஒரே சீன்ல
அதாவது ஒரு ஃப்ரேம்ல வருவாங்கன்ற மாதிரி நமக்கு வந்து டீஸ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வரல, ஆனா இப்படி வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டீஸ் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்துட்டு எல்லாம் ஸ்கேம் ஆகி போனது இந்த படத்துக்கு. போய் பார்த்தா அது உபேந்திரா படம். ரெண்டு பெரிய ஹீரோஸை புடிச்சுக்கிட்டு கிச்சா சுதீபாவையும் சிவராஜ்குமாரையும் அண்ணன் 2 நாள் டேட்டுன்னு சும்மா அப்படி நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நாங்க அதை வச்சு பண்ணிப்போம். அந்த 2 நாள் டேட்ல நடிச்சதை வச்சு ட்ரெய்லர் கட்டு பண்ணி ஊருக்கு ஏமாத்தி பிசினஸ் இவ்வளவுதான் ஸ்கேம் பண்ணி உள்ள போய் தியேட்டர்ல போய் உள்ள உட்கார்ந்து தியேட்டரை லாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ரியலைஸ் ஆகிறோம். ஆஹா, அதுக்கப்புறம் நடக்குது. இவரும் ஜீப்ல வந்து கேனன் உள்ள பீரங்கி உள்ள வண்டியெல்லாம் எடுத்துட்டு வராரு. ஆமா, சிவராஜ்குமார். சரியா, இவர் வந்து ஸ்டார்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுட்டுக்கிறாங்க. சிவராஜ்குமாருக்கு ஃப்ரீஸ் வச்சு கப்ஸா 2. அது எப்படி ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் நானு நீனு, அங்க இதுல யாரு ஜெயிப்பான்ற மாதிரி அங்க ஒரு டயலாக் சொல்லிட்டு கப்ஸா 2ன்னு போடுறாங்க. நான் என்ன தெரியுமா, நான் சத்தியமா நினைச்சேன் சிவராஜ்குமார் வராரு, சிவராஜ்குமாரும் உபேந்திராவும் சேர்ந்து கிச்சா சுதீபா வந்து இப்போதைக்கு துரத்தி விட்டுருவாங்க, இல்ல துரத்தி கொண்டுருவாங்க. நான் செகண்ட் பார்ட் வருதான்னு நினைக்கிறேன். நான் இதோட முடியுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. அப்ப வந்து இவ்வளவு நேரம் உபேந்திரா வந்து நல்லவன் மாதிரி காட்டியிருக்காங்க. அப்ப சிவராஜ்குமார் வந்து உபேந்திராக்கு ஹெல்ப்புக்கு வராரு. 2 பேரும் சேர்ந்து போலீஸ்காரனை கொண்டுட்டு போய் பொண்டாட்டியையும் புள்ளையும் காப்பாத்த போறாருன்னு நினைச்சேன். பார்த்தா இதுக்கப்புறம் ஒரு கதை வச்சிருக்கானுங்க, பார்ட் 2ங்கறாங்க. என்ன சரியா, இது ஆக்சுவலா உங்களுக்கு எவ்வளவு ஷார்ட்டா சொல்ல முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டா சொல்லியிருக்கோம். ஆமா ஆமா, இன்னைக்கெல்லாம் படமா பார்த்ததுன்னு வச்சுங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே போதும். நாங்க 3 நாளா பார்த்தோம் மக்களே. ஆமா, 2 நாளா பார்த்தோம். எங்களால இந்த படத்தை முழுசா பார்க்க முடியல. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு நாள், செகண்ட் ஹாஃப் ஒரு நாள். இன்ஃபேக்ட் இந்த பாட்காஸ்டே வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் தனியா செகண்ட் ஹாஃப் தனியா ரெக்கார்ட் பண்ணுவோமான்லாம் யோசிச்சாங்க. அவ்வளவு மைண்ட் பக்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு என்ன எங்களால ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது, அதுக்கு மட்டும் ரோஸ்ட் இருந்தாங்கன்னு சொல்லி கிளப்பலான்னு இருந்தோம் நாங்க. ஆனாலும் முடிச்சிட்டோம் ஒரு வழியா. அப்புறம் சரி, ஓகே. இப்ப வந்து கடைசியா என்ன தனியா வந்து இது ஒரு இது ஒண்ணு போட்டு சப்ளாட் மாதிரி. சரி, ஃபர்ஸ்ட் படத்துக்கு முன்னாடி பீஃப்னு ஒரு சீரிஸ் பார்த்தேன் நெட்ஃபிளிக்ஸ்ல. அது சூப்பரா இருந்துச்சு. 2 பேருக்குள்ள சும்மா சின்னதா ஒரு டிராபிக்ல வர்ற சண்டை வந்து எவ்வளவு பெருசா ஆகுது வந்து காட்டியிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. பேங்கர்னு ஒரு படம் பார்த்தேன், 2020 வந்திருக்கு அந்த படம். இவர் ஆந்தனி மேக்கிலாம் நடிச்சிருப்பாரு, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து மல்லு மூவிஸ்ல துறமுகம்னு ஒரு படம் பார்த்தேன், நிவின் பாலி. சூப்பரா இருந்துச்சு. நிவின் பாலி வந்து ஒரு மாதிரி போகுதுன்னு நினைப்பீங்க, அது வேற மாதிரி கொண்டு வில்லன் கேரக்டர் மாசா இருக்கும். அப்புறம் வந்து ஓல்டு பாய் பார்த்திருக்கீங்கல்ல, ஓல்டு பாய்ல நடிச்ச அந்த ஹீரோ நடிச்ச இன் அவர் பிரைம்னு ஒரு படம் 2022 வந்திருக்கு, போன வருஷம். அது சூப்பரா இருந்துச்சு. அது வந்து ஒரு நார்த் கொரியால இருந்து ஒருத்தர் தப்பிச்சு வந்திருப்பாரு சவுத் கொரியாக்கு. அவர் நார்த் கொரியால யாரா இருந்தாரு என்ன ஏது வந்து இங்க ஒரு சின்ன பையன் இருப்பான், ஸ்கூல் பையன் ஒருத்தன், அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல போகும். அப்புறம் வந்து இந்த கௌதம் கார்த்தி நடிச்ச படம் ஆகஸ்ட் 16, 1947. இது வந்து ஒரு வித்தியாசமான கான்செப்ட் பார்க்கணும்னா பாருங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இழுத்துருவாங்க. அதை கீப் தட் இன் மைண்ட் அண்ட் வாட்ச். ஒரு தமிழ் படம் வித்தியாசமான ஒரு கான்செப்ட்ல பார்க்கணும்னா அதை பாருங்க. பட் கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லோ. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து கொஞ்சம் ஒரு பாயிண்டோட கதை முடிஞ்சிருச்சு, ஆனாலுமே சும்மா இழுத்துருப்பானுங்க செகண்ட் ஹாஃப்ல. கடைசி கிளைமேக்ஸ்லாம் வந்து தேவையில்லாம இழுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து சாரி டு பாதர் யூ சொல்லிட்டு ஆவரேஜ் மீ 2000 மீ டெக்ஸ்டிங் மை எக்ஸ் சாரி டு பாதர். சாரி டு பாதர் யூ 2018 வந்த ஒரு படம். கெட் அவுட் பார்த்திருக்கல? கெட் அவுட்ல வந்து அந்த ஒருத்தர் கடத்தி கொண்டு போய் வச்சிருப்பாங்கல்ல, அவன் கூட கெட் அவுட்னு கத்துவான்ல, அவன் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பான். அவன் ஹீரோவா நடிச்சிருப்பான். அப்புறம் பீஃப்ல நடிக்கிற அந்த ஏசியன் ஆக்டர் வந்து அவரும் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. டெசா தாம்சன், லவ் அண்ட் தண்டர்ல எல்லாம் வருவாங்கல்ல, ராக்னராக்ல எல்லாம், இவங்க 3 பேர் தான் மெயின் லீட்ஸ். ஒரு மாதிரி ட்ரிப்பியா இருந்துச்சு அந்த படம். வித்தியாசமான மேக்கிங், ஒரு மாதிரி போஸ்ட் அப்பாகலிப்டிக் காமெடி, வித்தியாசமான மேக்கிங். ஆடம் பீலே இந்த படம், ஜார்டன் பீலே, நோப்லயே அந்த ஆக்டர் வருவாரு, பீஃப்ல வர ஆக்டர் வருவாரு. இது வந்து சாரி டு பாதர் யூ வந்து ஒரு மாதிரி ட்ரிப்பியா இருந்துச்சு.
அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கிளைமேக்ஸ் வரும். ஸோ அதுக்காக பாருங்க. அப்புறம் வந்து இன்சென்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிரெஞ்சு படம் 2010 வந்த படம். இன்சென்டிஸ். இன்சிடியஸ்லாம் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு பிடிக்காத ஜானர்ரா ஹாரர். எனக்கு ஜானர் பிடிக்க பயம்ன்றதுக்காக கிடையாது, எனக்கு போன்ட் இன்ட்ரெஸ்ட் மீ. எனக்கு கண்டுபிடிச்சிடும் இந்த இடத்துல ஒரு ஜம்ப் ஸ்கேர் வரப்போகுது. எனக்கு நான் காஞ்சரிங் 2 அப்புறம் எதுவுமே பார்க்கல, என்ன வரப்பாது அப்படின்னா மாதிரி ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கும். அதுக்கு நான் த்ரில்லர் உட்காந்து பார்த்துட்டேன். ஆமா, இதெல்லாம் த்ரில்லர் தான். இன்சென்டிஸ் வந்து ஒரு கனடால ஒருத்தி இருப்பா, அவளோட அம்மா இறந்துருவாங்க. அவங்க அம்மா இறக்கும் போது 2 லெட்டர் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா இவங்க 2 பேரும் ட்வின்ஸ் இருப்பாங்க, ட்வின்ஸோட அம்மா இறந்துருப்பாங்க. இறக்கும் போது அவங்க என்ன, அவங்களோட வில்லில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, உங்களோட அப்பா இன்னும் உயிரோட இருக்காரு, உங்களுக்கு இன்னொரு பிரதர் இருக்கான், அவனை கண்டுபிடிங்க, அவனை கண்டுபிடிச்சிட்டு என்னைய புதைங்கன்ற மாதிரி அவன் எழுதி வச்சிருவான். ஸோ வந்து இவங்க வந்து தேடுவாங்க. இல்ல ஆனா சூப்பரா இருக்கும். உனக்கு ஃபர்ஸ்ட் கேட்கும்போது என்னடா இப்படி வச்சுட்டு இப்படி செஞ்சு விட்டு போயிட்டா இந்த கிளவின்ற மாதிரி தோணும். ஆனா வந்து சூப்பரா இருக்கும் படம். கிளைமேக்ஸ்லாம் வந்து விசித்திரமான ஒரு கிளைமேக்ஸ். கட்டாயம் அம்மா ஸ்லோவா தான் போகும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஸ்லோ பர்ன்ஸ் பிடிக்குமா இருந்தா பாருங்க, ஆனா உங்க வெயிட் வில் பி வொர்த் இட். அதை மட்டும் சொல்றேன். சொல்லி இவ்வளவுதான் இந்த வாட்டி மூவி சஜஷன். ஏன்னா டிராவலிங் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய படம் பார்க்க முடியல. இனிமே இந்த மாதிரி தான் கொடுப்பேன், ஒரு 4 படம் 5 படம் கொடுத்தா போதாத. சோ அடுத்து வந்து நம்ம போன எபிசோட்ல வந்து நல்ல கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்காடா சபரி, அதை பார்க்க போறோம். நல்ல கமெண்ட்ஸ் போன வாட்டி எல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் தன்னும் அவசரமா இருக்கு. அதனால ஆனா இந்த எபிசோடே ஒரு கமெண்டால தான் வந்திருக்கு. சரி, பேப்பர் தமிழான ஒருத்தர் போட்டிருக்காரு, கப்சா ரிவ்யூ போடுங்க, பிஃபோர் தட் உங்களால முடிஞ்சா சிரிக்காம அந்த படத்தை பாருங்க, ப்ளீஸ் மேக் பாட்காஸ்ட் அண்ட் சம கண்டென்ட் கிடைக்கும் ப்ரோ. நன்றி ப்ரோ, நல்லா கிடைச்சிருக்கு. உன்னால எங்களுக்கு கொஞ்சம் கண்டென்ட் கிடைச்சு ஒரு எபிசோட் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். நல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பேப்பர் தமிழா அடுத்த எபிசோட்ல வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இதே மாதிரி நீங்களும் ஃபீச்சர் ஆகணும்னா வித்தியாசமான கமெண்ட் போடுங்க. அதுக்கு என்ன உங்க பேரு, உங்க இன்ஃபர்மேஷன் என்ன கமெண்ட் போட்டீங்க அதெல்லாம் நாங்க வந்து சொல்றோம். அதுக்கு அசிங்க அசிங்கமா திட்டா அதெல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம். வித்தியாசமா தானே போட்டேன், யாருமே இப்படிலாம் போட மாட்டாங்களா ப்ரோ, எவ்வளவு வித்தியாசமா போட்டிருக்கேன் பாருங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த வாரம் என்ன ஆச்சு, ஒருத்தர் டிஎம்க்கு வந்தான், சபரி அண்ட் ஹிஸ் டிஎம் ஸ்டோரிஸ். புது இதுவா செக்ஷனா சேர்த்துக்கிட்டு இருக்கோம். சொல்றது ப்ரோ, நீங்க அவர் நல்லா பேசுவாரு முன்னாடி எல்லாம் என்கிட்ட. சரியா, ஆண்ட்ரூ டேட் வீடியோஸ் எல்லாம் பாப்பீங்களா? ஐயோ, அவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ ஏதோ ஒரு பாட்காஸ்ட்ல சொல்லிருப்பது, நான் ஒரு லூசு குதி. ஆமா, என்ன பியூர் மலுமட்டியோ இல்ல பியூர் தற்குறியோ ஏதோ போட்டேன். நீ எப்படி அனுப்புனியா பதிலுக்கு? ட்ரிகர் போடா புண்டா. நான் வந்து ஆவரேஜ் ஆண்ட்ரூ டேட் ஃபேன் அப்படின்னு நினைச்சேன். சரியா, அதுக்கு வந்து திருப்பி உனக்கு எல்லாம் புரியல ப்ரோ, அவர் என்ன சொல்றாருன்னு, என்ன மேட்ரிக்ஸ்ல இருக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரியா, ஆண்ட்ரூ ஆவரேஜ் நான் லவர் ஆண்ட்ரூ டேட் இஸ் ஈக்குவல் டு கக்கோல்டு ஃபேன் அப்படின்னு போட்டிருந்தான். அதாவது ஆண்ட்ரூ டேட் ஹேட் பண்றவங்க வந்து கக்கோல்டு ஃபேனா? என்னடா இது? சரியா, ஃபர்ஸ்ட் திங், சரியா, எனக்கு டோலியே கிடையாது. சரியா, கக்கோல்டுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல டோலியா இன்னொருத்தன் வாக்கு விட்டு பாக்குறதா கக்கோல்டு. டெக்னிக்கலி ராங், எனக்கு டோலியே கிடையாது. பர்சனல் வன்மாலாம் தெளிக்கிறீங்க பாட்காஸ்ட்ல. சொல்றேன் இல்ல, ஒரு கமெண்ட் எல்லாம் ஒழுங்கா போட வேணாமா? சரியா, சோ அடுத்த தடவை ஒழுங்கா பேசு. அதாவது 20 வயசுல சீமான் சொல்றத கேக்குறது, ஆண்ட்ரூ டேட் சொல்றத கேக்குறது, இதெல்லாம் உண்மைன்னு நம்புறது இல்ல வந்து வெரி காமன். சீமான் ஃபேன்ஸ் தான் ஆண்ட்ரூ டேட் ஃபேன்ஸா மாறி இருக்காங்க. அதான் சொல்றேன், இதெல்லாம் அந்த ஏஜ்ல வெரி காமன். சரியா, ஏன் ஏஜ்க்கு வரும்போது தெரிஞ்சிருவாங்க. ஆனா ஆமா இல்ல, நம்ம ஆண்ட்ரூ டேட்டுக்குலாம் ஒரு காலத்துல முட்டு கொடுத்தால அவனுங்களே மேல பார்த்து துப்பிப்பானுங்க. அவனுங்கள என்னன்னா மிசோஜினிஸ்டா பேசலாம், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு போல. அதாவது ஒன்னும் இல்ல, இது சேம் பிரித்தாளும் சூழ்ச்சிதான். இப்ப பசங்க எல்லாரும் மைண்ட்லயுமே பொண்ணுங்க வந்து ரொம்ப டேஞ்சரஸ்,
பொண்ணுங்க வந்து சைக்கலாஜிக்கலி நம்மளை வந்து இது பண்ணிடுவாங்க, நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க, பொண்ணுங்க வந்து மோசங்கிற ஒரு விஷயத்த வந்து இவனுங்க மைண்ட்ல எல்லாத்துலயும் வந்து இப்ப விதைக்கிறாங்க. சரியா? ஏன்னா வந்து ஃபெமினிசம்ங்கிற ஒரு விஷயம் பெண் சுதந்திரத்தையும் பெண் ஈக்குவாலிட்டியையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மேல கொண்டு வந்துகிட்டு இருக்கு. இப்ப அதை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பொண்ணுங்கெல்லாம் கெட்டவங்க. இப்ப ஜூஸ் வந்து நல்லா வளர்ந்தாயிங்க, அவனுங்க திறமை புண்டையில வளர்ந்தாயிங்க. சரியா? உடனே ஜூஸ் எல்லாம் எவ்வளவு கெட்டவங்க தெரியுமான்னு சொல்லிட்டு கொண்டாடுங்க. அதே மாதிரி பிரித்தாலும் சொல்லிச்சுதாங்க. ஒருத்தன் மைண்ட்ல வந்து ஒருத்தனை ஹேட் பாலிடிக்ஸ், ஒருத்தனை வந்து இவன் கெட்டவன், இவனால நம்மளுக்கு டேஞ்சர் இருக்கு, எல்லாத்துலயும் நடக்கிறதா. இஸ்லாமியர்களுக்கு வந்து இங்க இந்தியாவில் பண்றது, பிளாக்ஸ் டுவர்ட்ஸ் பிளாக்ஸ் வந்து யூஎஸ்ல பண்றது எல்லாம் ஒண்ணுதான். அதே தான் இங்கேயும் இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது புரியாம சீமான் எப்படி தெலுங்கனுங்களை அடிக்கிறாரோ அந்த மாதிரி இவனும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது புரியாம இவனுங்க வந்து இன்னும் ஆண்ட்ரூ டேட் மாஸ் தான் பிடிச்சி ஜெயில போட்டானுங்கடா. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அந்த ஜெயில தெரியும். வெளியில ஃபுல்லா ரிப்டா வந்துட்டு நான் உள்ள வந்து புஷ்அப் மட்டும் தான் பண்ணேன், என் மண்டையில வந்து குரானும் புஷ்அப்பும் மட்டும் தான் ஓடிக்கிட்டு. இல்ல என்ன மிசாஜினிஸ்டிக்கா பேசிக்கிட்டு இருக்கானு, ஏன் இப்படி பேசுறான் அவன்? முஸ்லீம் ப்ரோ, ஓ கோட் வேர்ட் அக்செப்டட், அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். எவ்வளவு புனிதமான மார்க்கம் தெரியுமா? அறிவியல் உள்ள மார்க்கம். அதாவது இங்க பேரு ஒரு நிமிஷம் மைனாரிட்டியா போயிட்டாங்க, மைனாரிட்டி பக்கம் நிக்கணும், அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற காரணத்துக்காக தான் அவனுங்க பண்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. இது இவனுங்க மட்டும் 50-50 இருந்திருந்தானுங்க வைய, இந்த நாட்டுல மட்டும் ஹிந்துஸும் முஸ்லிம்ஸும் ஈக்குவலா இருந்திருந்தாங்கன்னு வைய, ஏத்திஸ்ட் முதல்ல அடிக்கிறது முஸ்லிம்ஸ் தான் அடிப்போம். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. பொறுப்போக்கெல்லாம் இங்க பாரு, அங்க வந்து உனக்கு ஹை லெவல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, என்னென்னமோ நடக்குது, அவனுக்கு அகைன்ஸ்டா அவ்வளவு பாலிடிக்ஸ் நடக்குது. அதெல்லாம் இவன் கண்ணுக்கு தெரியவே தெரியல. சரியா? புர்கா படம் எடுத்துட்டாங்க, மார்க்கத்தை தப்பா பேசிட்டாங்க, புர்கா படத்தை பேன் பண்ணுங்க தான் நின்னுகிட்டு இருக்கானுங்க. நீ கேரளா ஸ்டோரிக்கு நின்னா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. சரியா? கேரளா ஸ்டோரி உண்மையாவே உன்னைய தப்பா காட்டுது, நீ அதுக்கு எதிர்த்து நிக்கிற, அதுல ஒரு நியாயம் இருக்கு. புர்கா படத்துல உங்க மதத்துல இருக்கிற தவற சுட்டி காட்டியிருக்காங்க. உடனே இங்க பேர் கேரளா ஸ்டோரிக்கு அவ்வளவு ஆவாஸ் இல்ல, லீபாய் எல்லாம் வந்து எங்கேயும் பேசல, ஆனா உட்காந்து புர்கா படத்துக்கு வந்து அவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு. லீபாய்லாம் நான் பாக்கல, பேசினாருன்னு சொல்லிட்டு இது பார்த்தேன், வீடியோ பார்த்தேன், இன்ஸ்டால வந்து. சரி, ஓகே மக்களே, தொடர்ந்து இந்த சின்ன எபிசோடு தான். நெக்ஸ்ட் அடுத்த வாரம் வந்துருவோம், நல்ல டாபிக்கோட வருவோம் நினைக்கிறேன். டாபிக் வச்சிருக்கோமா? இதுவும் கமெண்ட்ஸ்ல போடுங்க, ஏதாவது டாபிக் போடுங்க, எல்லாமே கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம இன்டராக்டிவா இருக்க போறோம், இன்டராக்ஷன் இன்க்ரீஸ் பண்றோம். ஒருத்தன் கமெண்ட் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா எபிசோட்லயும் வந்து இந்த ஒரு கமெண்ட்டை போட்டு போயிருங்க. ஆமா, அப்படியாவது ஒரு கமெண்ட் ஏறட்டும். இந்த மாதிரி கப்சா சொன்ன மாதிரி நல்ல டாபிக், நல்ல படம் அது இருந்தா கண்டிப்பா தேசிய தலைவரை பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு அவனே திரும்ப வந்து போடுவான். அதை மட்டும் விட்டீங்க, கப்சா மட்டும் பண்றீங்க, நான் சொன்னதெல்லாம் எடுக்க மாட்டீங்களா? அப்படி உங்களுக்கு பண்ணணும்னா தேசிய தலைவர் படத்தோட யூடியூப் லிங்க் இருந்துச்சுன்னா அனுப்பவும். இல்ல எந்த ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்ல இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க போய் பார்ப்போம். சரிங்களா? இல்ல முதல்ல படம் ரிலீஸ் ஆச்சாங்கிறது, ஆச்சு ரிலீஸ் ஆச்சு, ஞாபகம் இருக்கு. ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதான் மக்கள் இந்த வாரம் எபிசோடு. ஸோ அடுத்த வாரம் கூடிய சீக்கிரம் பார்க்குறோம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். வீடு நமக்கு நல்ல வீடு நினைச்சோம் ரெக்கார்டிங்கு. பக்கத்துல நல்லா பில்டிங் கட்ட ஆரம்பிச்சு நமக்கு கெட்ட வீடா மாத்திட்டானுங்க. நல்ல வீடா வீடா எப்பா முகேஷ் ஆரம்பிக்குமா? இன்னும் இந்த இருமல் போய் தொலை எனக்கு